வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, தயிர், கரம் மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி மேரினேட் பண்ணனால நம்மளுக்கு பிரியாணியில் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுமே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் இருக்கிற மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு மசாலா இறங்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 minutes வந்துட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் சிக்கன் வந்து நம்மளுக்கு ஆஃப் குக் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது சீரக சம்பா ரைஸுங்கிறனால நம்ம ரெண்டுமே ஒன்றா போட்டால் சிக்கன் வந்து வேகாதுங்க. ஏன்னா சீரக சம்பா ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும் குட்டியாக இருக்கிறனால. இப்போ நான் சிக்கன் எனக்கு ஆஃப் குக் ஆகிருச்சு. நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியும் ரைஸையும் ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி. இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.